நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளே ஸ்டோரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் பிளே ஸ்டோர் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாங்க, நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு சில அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணும் போது, அதாவது டவுன்லோட் பண்ணும் போது உங்களால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர், இந்த பிளே ஸ்டோரில் ஒரு சில ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணவே முடியல, பயன்படுத்த முடியல. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிளே ஸ்டோரில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த பிளே ஸ்டோரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்க தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. பிளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஆப் இன்காம்பேட்டபிலிட்டி டிவைஸ் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆப் உங்களுடைய மொபைலில் பொருந்தாது அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல் காரணம், அதாவது இந்த ஆப்பை டெவலப் பண்ணவர் ஒருவேளை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவர் ரெடி பண்ணியிருக்க மாட்டார், டேப்லெட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பார். இந்த ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் பண்ணாது. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணாமலேயே என்ன பண்ணுவார்னா இந்த ஆப்பை அப்படியே பிளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் ரூட்டட் ஃபோனாக இருந்தால் கூட இது சாத்தியப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபோனில், இந்த ரூட்டட் ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணும்போது கூட ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இயங்காமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்லை, வேறு வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏபிகே ஃபைல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் ஏபிகேயாக கிடைக்கிறது. ஸோ அந்த ஆப்பை உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட உங்களால் எல்லா ஃபியூச்சர்ஸையும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதுக்கு தான் நீங்கள் ஒரு ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற முயற்சி பண்ணுறீங்க. அதில் திஸ் ஆப் இஸ் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு மெசேஜை உங்களால் பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க. இந்தியாவில் இருந்துட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அந்த ஆப் இந்தியாவில் விசிபிளாக இருக்குது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க. பட் அந்த நாட்டில் அந்த ஆப், நீங்கள் இந்தியாவில் சர்ச் பண்ண ஆப் அந்த நாட்டில் உங்களுக்கு விசிபிளாக இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸோ அந்த ஆப்பை அந்தந்த கண்ட்ரிகளில் தடை செய்யப்பட்டிருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஆப்பை உருவாக்கின டெவலப்பரே என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய ஆப்பு இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் விசிபிள் ஆகணும், என்னுடைய இந்த கண்ட்ரியில் தான் இந்த ஆப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரமுறையை கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை உங்களால் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியல. இதுதான் காரணமே. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களால் பயன்படுத்த முடியல. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுடைய ஃபோன், அதாவது உங்களுடைய ஃபோன் அப் டு டேட்டாக இருக்கணும், அதுவும் புது மாடலாக இருக்கணும். புது மாடலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஆப்பில் எல்லா ஃபீச்சரையும் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜைராஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபோன்களில் ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. நீங்கள் ஒரு பழைய மொபைலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக எந்த ஃபியூச்சரையும் பயன்படுத்த முடியாது. இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஃபோனை அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஃபோனோட ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதாவது புது மொபைலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றும் போது தான் உங்களால் எந்த ஒரு ஆப்பையும் பயன்படுத்த முடியும். இதுதாங்க காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸை உங்களால் பயன்படுத்த முடியலன்னா ஸோ இந்த ஒரு காரணமே. ஸோ இதனால் நீங்கள் உங்கள் ஃபோனோட அப்கிரேடுக்கு நீங்கள் கொண்டு போகலாம், தப்பே இல்லை தேவைப்பட்டால். நாலாவதாக நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். பட் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக சாஃப்ட்வேரும் உங்களுக்கு அப் டு டேட்டாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஒரு ஆண்ட்ராய்டு 5ஓ 6ஓ 7ஓ ஏதோ பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்பை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. பட்
உங்களால் முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? சாஃப்ட்வேர் தாங்க காரணம். அந்த ஆப் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓஎஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஓஎஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர் வந்து ஆண்ட்ராய்ட் 8லேருந்து அதுக்கு மேலே உள்ள ஓஎஸ் வரைக்கும் இந்த ஆப் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். நம்ம அதை கவனிச்சிக்கவே மாட்டோம். பட் அந்த ஆப்பை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட 5லேயோ 6லேயோ 7லேயோ வந்து நம்ம முயற்சி பண்ணும்போது அது நடக்காத காரியமாகிடுது. ஸோ இந்த ஒரு காரணமும் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஃபோன் பழைய வெர்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனை புது வெர்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. அதாவது பழைய மொபைலில் உள்ள ஓஎஸ் வெர்ஷனை அப்கிரேட் பண்ண முடியாது. புது மொபைலை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிடிச்சமான ஆப்பை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும். நம்பர் 5, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களால் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியல. என்ன காரணமாக இருக்கும்? உங்களுடைய ஃபோன் புதிய ஃபோன் வச்சுக்கோங்களேன். அதாவது ஹார்ட்வேர்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தும் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை ஏன் டவுன்லோட் பண்ண முடியல? காரணம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாங்க, உங்களுடைய ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட அளவு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அதாவது ஒரு மேக்ஸிமம் இல்லை, மினிமம் உங்களுடைய ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 64 GB இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. ஏன்னா உங்களுடைய ஃபோனை அன்பேக் பண்ணும் போதே கிட்டத்தட்ட ஒரு 20 GB அந்த மேனுஃபேக்சரே திண்டுறாங்க. அதாவது அவங்களுடைய ஆப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஆப்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது எல்லாமே பயனுள்ள ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை கூட நீங்கள் நிறையா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் 64 GB இருந்தால் தான் இந்த காலகட்டத்துக்கு உங்களுடைய ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இந்த ஒரு காரணம் தான். ஸோ இதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிடணும். 6, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. பட் உங்களால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியலை. என்ன காரணமாக இருக்கும்? ப்ளே ஸ்டோர் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது? ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்கள் ஃபோனை ரீபூட் பண்ணி பாருங்கள். ரீபூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். மறுபடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதாவது உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆப் செக்ஷனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டோரேஜில் அதை வந்து கிளியர் கேஷ், கிளியர் டேட்டா, இது ரெண்டையும் கொடுத்து கிளியர் பண்ணுங்கள். டேட்டாவை கிளியர் பண்ணுங்கள். பழைய டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ரீபூட் கொடுத்து மறுபடியும் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை ரொம்ப ஸ்மூத்தாக டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால், இந்த 2 விஷயத்தையும் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரை தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 7, முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒவ்வொரு பிராண்டு தயாரித்த ஆப்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நினைப்பீங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து ஷோமியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஒரு சாம்சங் பிராண்ட் தயாரித்த ஆப்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஆப்பை நம்ம ஷோமி மொபைலில் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அந்த டெவலப்பர் வந்து அந்த பிராண்டு மொபைலுக்கு மட்டுமே அது வந்து உருவாக்கி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பிராண்டும் தங்களுக்குன்னு நிறைய ஆப்ஸை வந்து ரெடி பண்ணி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராண்ட் யூசர்ஸ், ஃபாலோவர்ஸ், அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ண முடியாது. பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஷோமி இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஸை வந்து எல்லா மொபைல்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன்லாம் கொடுத்து ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் சாம்சங்லேயும் பயன்படுத்தலாம், விவோலையும் பயன்படுத்தலாம், ஓப்போலையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சமீப காலமாக பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபைனலி நண்பர்களே, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெக்ட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.